வணக்கம் அக்ஷரா அண்ணாமலை சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிம்ம ராசிக்காரர்களுக்கு மே 2026 எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையுமே மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கைகள் எல்லாம் போகாமல், ஒரு கிரகமும் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது, ராசி அதிபதி ஒரு இடத்துல இருக்கும் பொழுது, மற்ற கிரகங்கள்லாம் ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு, சனி, ராகு, கேது, மாத கிரகங்கள் எல்லாம் ஒரு இடத்துலையும் சஞ்சரிக்கும் பொழுது, பயிற்சி பெறும் பொழுது எத்தகைய ஒரு தாக்கத்தை சிம்மராசிக்காரர்களுக்கு மே 2026 கொடுக்க போகுதுங்கிறது துல்லியமாக பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், மே மாதம் பிறக்கிறப்பவே பார்த்திங்கன்னா ராசி அதிபதியாகிய சூரியன் எங்கே இருக்கார் அப்படின்னா உச்சம் பெற்றிருக்கிறார். உச்சம் பெற்று 9ஆம் இடத்தில் இருக்கிறார். ஏப்ரலில் வரைக்கும் உச்சம் பெற்றிருந்து மே 15ஆம் தேதி, அதாவது மே மாதம் பிறந்து செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆகும் பொழுது அவர் ரிஷபத்துக்கு வரார். அப்படிங்கிறப்ப நம்ம நல்ல விஷயம், ராசி அதிபதி 10ஆம் இடத்துக்கு போகுது, அருமையான விஷயம். ஸோ மே 15ஆம் தேதிக்கு மேலே நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குது. அஸ்தம சனியால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்குங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் குரு, சனி, ராகு, கேது எந்த ஒரு பயிற்சியும் மே மாதம் பெறவில்லை. குரு தான் பார்த்திங்கன்னா ஜூன் முதல் வாரம் 12ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்துலேருந்து வருகிறார். ஸோ குரு 11ல், சனி அஸ்தமத்தில், ராகு 7ல், ராசிக்குள்ளே கேது. இப்படி ஒரு அமைப்பு இருக்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு ஒருவித தாக்கத்தை, ஒரு மாதிரி மன அழுத்தத்தை, சில விஷயங்கள்லாம் நமக்கு பிடித்த மாதிரி நடக்காமல் இழுத்து கொண்டு இருக்கக்கூடிய அஸ்தம சனி தாக்கத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரருக்கு குரு 11ஆம் இடத்துலேருந்து சில லாபத்தையும் சில கெட்ட நேரத்துலேயும் ஒரு நல்ல விஷயம் நடந்துகிட்ருக்கு சாமிங்கிற மாதிரி போகிற அமைப்பு இருக்குது. அதே சமயத்தில் சூரியன் மே 15க்கு அப்புறம் 10ஆம் இடத்துக்கு போகுது, மிகவும் நல்ல விஷயமாக இருக்குது. அதே சமயத்தில் சுக்கிரனும் பாருங்கள், மே 15ஆம் தேதிக்கு மேலே 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துல போய் குருவோட சேர்றாரு, அதுவும் அருமையான விஷயம். அதே சமயத்தில் புதன் 9ஆம் இடத்துலேருந்து மே 15க்கு மரம் செகண்ட் ஆஃப் மே மாதம் 10ஆம் இடத்துக்கு போகுது, சுக்கிரனோட வீட்டுக்கு போகுது, அருமை. செவ்வாயும் பாருங்கள் 8ஆம் இடத்துல சனியோட சேர்ந்து பல பிரச்சனைகள் ஏப்ரல் மாதம் கொடுத்துட்டு இருந்த சிம்மராசிக்காரர்களுக்கு செவ்வாயில் 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு மாறுறார். ஸோ அதுவும் எப்போ நடக்குதுன்னா மே 15 செகண்ட் ஆஃபில் தான். ஸோ செகண்ட் ஆஃபுக்கு அப்புறம் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட் ஆஃபில் ஒரு மாதிரியாக தான் இருக்கும், ஏன்னா சனி செவ்வாய் சேர்ந்துருக்கிறது நல்லதில்லை. இப்போ சனி செவ்வாய் சேர்ந்து தான் இப்போ பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் இந்த போர்லாம் ஒன்றுமே பிரச்சனைகள் உலகியல் ஜோதிடத்தில் கொடுத்துட்டு இருந்தது. அது சிம்மராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துல சனி செவ்வாய் இருக்கிறனால நம்பவே முதல் 2 வாரம் மே மாதம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ட்ராவலிங்கில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். உடம்பு உபாதைகளில் டக்குன்னு ஏதோ வலிக்குட்டு விழுந்துருது, பாத்ரூம் போகிறப்போ பார்த்துருக்கிறது, நம்ம எதிர்பார்க்காத இடத்துல ஏதோ சின்ன காயம் படுறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா 8ஆம் இடத்துல சனி செவ்வாய் சேருவது அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் இல்லை. ரத்த காயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, ஒரு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அமைப்பு, அது 10ஆவதுக்கு அஸ்தம சனியாகவே போயிட்டுருக்கிறனால சிம்மராசிக்காரர்கள் ஏப்ரல் மாதம் எப்படி ஒரு மாதிரி ரிஸ்க்காக இருந்ததோ அதே மாதிரி மே முதல் 2 வாரம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மற்றபடி மே 15க்கு மேலே கடைசி செகண்ட் ஆஃப், கடைசி 3வது 4வது வாரம் பார்த்திங்கன்னா நம்ம நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, இதுவரை சில தொந்தரவுகளும் பிரச்சனைகளும் கொடுத்துட்டு இருந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை, தொழில் முன்னேற்றம், வேலை முன்னேற்றம், நம்ம என்ன மாதிரி விஷயத்தில் இருக்கிறோமோ அதில் சில ரெகக்னிஷன், அதில் சில அச்சீவ்மெண்ட்ஸ், நல்ல டிரான்சிஷன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செகண்ட் ஆஃப் மேவா சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த அஸ்தம சனி நடுவில் நமக்கு ஒரு நல்ல அமைப்பு கிடைக்குது. அது ஜூன் மாதமும் தொடரும். சரி, இந்த மாதிரி மாற்றத்தை யார் யாருக்கு எப்படி ஒரு தாக்கத்தை கொடுக்குன்னா, மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா இதுவரை ஒரு மாதிரி டல்லாக இருந்து பெருசாக ஃபோக்கஸ் இல்லாமல் படிச்சுட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஃபோக்கஸு. அதே மாதிரி முதியோர்களுக்கு உடல் உபாதை, ஆப்ரேஷன்லேருந்து ரெக்கவர் ஆகுறதுல பிரச்சனை, மெடிசன் கரெக்டாக ஒர்க் ஆக மாட்டேங்குது, பேக் பெயின், முட்டு வலி, பெண்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மாதவிடாய் பிரச்சனை, அடிவயிறு கோளாறு, யுட்ரஸ் ப்ராப்ளம், இது மாதிரிலாம் தொந்தரவு கொடுத்துட்டு இருந்ததுலேருந்து கொஞ்சம் மீண்டு வரக்கூடிய, கொஞ்சம் ரெக்கவர் ஆகக்கூடிய ஒரு அமைப்பாக மே 15க்கு அப்புறம் செகண்ட் ஆஃப் மே மாதம் கொடுக்குதுங்க. இதுதான் ஒரு பொதுவான ஒரு பலனாக சிம்மராசிக்காரர்கள் எடுத்துக்கணும். பட் மெயினாக துல்லியமான உங்களுடைய பலன்கள், வாழ்க்கை அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம், லாங் டேர்மில் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா, உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து திருக்கணித பஞ்சாங்கத்தில் ஜாதகத்தை போட்டு அதில்
நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் சிம்மராசியில் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா, அல்லது மகமா, அல்லது பூர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா, எது மாதிரி தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, தசநாதன் முக்திநாதன் இப்போ நம்ம பேசின கோச்சார அமைப்பில் எப்படி போயிட்டுருக்கிறார், நம்மளுடைய தசாபுக்தியையும் இப்போ சனிப்பயிற்சி குரு பயிற்சி இந்த மாத கிரகத்தின் சஞ்சாரத்தையும் சேர்த்து வைத்து நாம் பார்க்கும் பொழுது நல்ல ஒரு துல்லியமான வாழ்க்கை பலன்கள், எது மாதிரி விஷயங்கள் நம்ம காத்து கொண்டிருக்கிறது, வேலையா தொழிலா, எப்போ இடம் மாறலாம், எப்போ வேலையை மாற்றலாம், எப்போ தொழில் அபிவிருத்தி பண்ணலாம், எப்போ வந்து கடன் போட்டு நம்ம வந்து அபிவிருத்தி பண்ணலாம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் நல்லா வருமா, வெளிநாடு தொடர்பா அல்லது உள்நாடா, எது மாதிரி டொமைன், எது மாதிரி கிரகம் நமக்கு ஜாதகத்தில் யோகமாக இருக்குது, எந்த ப்ராடக்ட்ஸ் நம்ம பண்ணால் நல்லாயிருக்கும், அரசு உத்தியோகமா அல்லது ப்ரைவேட் செக்டாரா, எது மாதிரி அமைப்புகள் இருக்குது, படிக்கிறதுக்கு வந்து நம்மளுடைய குழந்தைகள் மாணவர்கள் வந்து எது மாதிரி படிப்பு படித்தா அவங்களுக்கு நல்லா வரும், அவங்களுக்கு வெளிநாடு யோகம் இருக்கா, அல்லது வந்து நம்மளுடைய ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கா, அதே மாதிரி இல்லத்தரசிகளுக்கெல்லாம் எப்போ வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல நேரம் வருது, எப்போ அவங்க வீட்டை வசதிப்படுத்திப்பாங்க, எப்போ வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு, எப்போ நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி விற்க முடியும், எப்போ உடல் உபாதைகள் குறையும், குழந்தை பேர் எப்போ நடக்கும், எப்போ இது எதிர்பார்த்து கொண்டிருக்க ஒரு 2-3 வருஷமாக குழந்தை பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு எப்போ விடிவு காலம் வரும், எப்போ உடல் உபாதைகள்லேருந்து நம்ம மீண்டு வருவோம், அது எல்லாமே பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் நம்மளுடைய ஒரு கிரகத்தோட அமைப்பு எப்படி, ஸ்தானபலம் எப்படி, திக்பலம் எப்படி, திருக்பலம் எப்படி, இந்த அமைப்பெல்லாம் நம்மளுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது, இப்போ நடக்கக்கூடிய செவ்வாய், புதன், சுக்கிரன், சூரியன் அது போன்ற கிரகங்கள் பெயர்ச்சி எது மாதிரி ஒரு தாக்கத்தை சிம்மராசிக்காரர்கள் கொடுத்து அப்போ என்ன மாதிரி தசா புக்தி அந்தரம் நடந்து கொண்டு இருக்கிறது. தசையை டிவைட் பண்ணால் புக்தி, புக்தியை டிவைட் பண்ணால் அந்தரம், அந்தரத்தை டிவைட் பண்ணால் சூக்ஷ்மம் லெவலில் ஆண்டு கணக்காக, மாத கணக்காக, குவார்டர் கணக்காக, 3 மாதமாக எப்படி நமக்கு இருக்குது, எது மாதிரி திசையில் நம்மளுடைய வாழ்க்கை திரும்ப போகிறது, என்ன சாய்ஸ் எடுக்கிறது நல்லது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய கர்மாவின் வழியில் நம்ம தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் முயற்சிகளும் வாழ்க்கை சம்பவங்களையும் நம்ம அமைச்சு கொண்டு வேணால் அந்தந்த நேரத்தில் அந்தந்த விஷயத்தை சரியான நேரத்தில் செய்து தேவையில்லாத பொருள் விரயங்கள், தேவையில்லாத சமய விரயங்களை தவிர்த்து நம்மளுடைய கர்மாவின் அடிப்படையிலான பிராப்தங்களையும் கர்மாவின் அடிப்படையிலான தோஷங்களையும் தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைத்து கொண்டேயானால் தேவையற்ற நம்மளுடைய மன சஞ்சனங்கள், தேவையற்ற முயற்சிகள், நீங்களே வந்து உங்களுடைய பிராப்தங்கள் தெரிந்து அதுக்கு தகுந்த போனாவே உங்களுக்கு தெரியும் எது மாதிரி விஷயங்கள் வேகமாக நடக்குது, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு வந்து நம்ம இழுபறியாக இருக்குது, எது வந்து கர்மாவை நம்மளுடைய நேர் டைரெக்ஷனில் போகிற மாதிரி இருக்குது, எது எதிர்நீச்சல் போட வேண்டியதாக இருக்குதுங்கிறது உங்களுக்கே நம்ம சொன்ன பலன்கள் செஞ்சு வாழ்க்கையில் செய்கிறப்பவே அதோட ரிசல்ட் தெரிஞ்சு அது கரெக்டாக இல்லையான்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஸோ சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நல்லபடியாக நம்மளுடைய பிராப்தங்களை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைத்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். குரு வணக்கங்கள், வாழ்க வளமுடன். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்ம மே மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து ஏப்ரல் மாதத்தில் நிறைய விஷயங்கள் எல்லாத்தோடதுலேயும் நடந்திருக்கும். எதிர்பாராத திருப்பு முனைகள், எவ்வளோ பேருக்கு வந்து நிறைய கஷ்டங்கள், சில பேர்த்துக்கு மட்டும்தான் அதிர்ஷ்டங்கள் நடந்திருக்கும். ஏன்னா ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷனில் தாண்டி இப்போ அடுத்தது மே மாதத்துக்கு வந்திருக்கீங்க. ஸோ இந்த மே மாதமாவது நம்மளுக்கு ஒரு விடை தெரியுமா அப்படின்ட்டு வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். கவலைப்படாதீங்க, எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்குது. ஏன்னா வந்து குரு மாற போகிறனால அதோட எதிர்பார்ப்புகள் எல்லாமே அந்த முந்தைய மாதமான மே மாதத்திலே நடக்க போகுது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ மேஷம் முதல் மீனம் வரை மே மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். சிம்ம ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த மே மாத பலன்கள் பொதுவாக வந்து உங்களுக்கு ஒரு குரு பகவான் மாறுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்கன்னு நான் ஆல்ரெடி நிறைய சொல்லியிருக்கேன். பட் இப்போது நான் சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலை பளு, ஹார்ட் ஒர்க் வந்து 3 times into 9 times அந்த மாதிரி ஹெவி ஹார்ட் ஒர்க் போட்டாலுமே வந்து அதற்கான பலன்கள் இல்லாமல் இருந்திருக்கும். எவ்வளோ வேலை செஞ்சாலுமே வந்து ஏதாவது ஒரு அவமானங்கள் மூலியமாக தத்தளிச்சுட்டு இருப்பீங்க. ஏன்னா பிகாஸ் அஷ்டம சனி அப்படிங்கிறனால அவமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களை தேடி வரும்.
அப்போ என்ன பண்ணாலுமே ஒரு திருப்தி இல்லாத ஒரு நிலைமையில தூக்க நிம்மதி இருந்திருக்காது, உடம்பு எல்லாம் ரொம்ப பெயினா இருக்கும். இது மாதிரி எல்லாம் நீங்க அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க. பணத்தால இழப்பு, அதே மாதிரி பார்ட்னர்ஸ்னால பிரச்சனை, இது எல்லாமே நடந்திருக்கும். ஓகே, மே மந்த்ல ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. பொதுவா வந்து உங்களுக்கு குரு யாரு? 5க்கும் 8க்கும் உரியவர். 5 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட பூர்வ புண்ணியஸ்தானம் இது எல்லாமே இருக்க போகுது. இப்போ உங்களுக்கு வந்து 5க்கும் 8க்கும் உரியவர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லக்னத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா 11ஆம் இடத்துல இருக்காரு. அடுத்தது 12க்கு வரப்போறாரு. இந்த ஜூன் மாசத்துக்கு அப்புறம் 12க்கு வரப்போறாரு. ஓகே, அப்போ வழிகாட்டுதல் சொல்லக்கூடிய அந்த குரு 12ல போய் மறையலாமா அப்படின்னு கேட்டா, 5க்குரியவர் மறையக்கூடாது. ஆனா 8க்குரியவர் மறையலாம். அப்போ வந்து என்ன அப்படின்னா, இவ்வளோ நாள் சந்திச்சுட்டு வந்த பிரச்சனை இப்போ உங்களுக்கு அது வந்து சால்வ் ஆக போகுது. ஆனா 5க்குரியவர் மறையலாமா அப்படின்னு கேட்டா, நம்மளோட பிளானிங் மறையலாமான்னு கேட்டா, பிளான் பண்ணும்போது ஒரு ஆஃப் பிளாங்கா இருப்பீங்க. நீங்க நிறைய பேர்த்துக்கிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்க. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலா நீங்க முடிவு பண்ணுங்க. ஆனா 8க்குரியவர் மறையலாமான்னு கேட்டா 100% மறையலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லது. அப்போ சில பேர்த்துக்கு வந்து கடன் அடைக்க முடியாதபடி ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஒரு ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அதுக்கு தடங்கள் இருந்திருக்கும். இல்லை நீங்கள் வந்து ஒரு லீவ் போடுறீங்க, ஒரு புதுசாக ஒரு ஊருக்கு போகிறீங்க, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடங்களாக இருக்கும். பட் இந்த காலகட்டத்தில் ஒரு மே மந்த்தில் அதுக்கு எல்லாமே வந்து விடிவு காலம். அப்போ உங்களுக்கு வந்து கடன் அடைக்கக்கூடிய ஒரு சோர்ஸ் வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்போ இது வந்து ஒரு நல்ல விஷயம் இந்த மே மந்த்ல நடக்க போகுது. ஆனா குரு வந்து பாத்தீங்கன்னா 12ல மறையறனால, 5க்குரியர் மறையறனால பிளானிங் மட்டும் கொஞ்சம் பார்த்து பிளான் பண்ணுங்க. அவசரப்படாதீங்க எதுக்குமே வந்து. அதே மாதிரி வந்து உங்களை சுத்தி சூழ்ச்சி நடக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா 8க்குரியர் மறைந்தாலும் 8க்குரியவர் தானே. அப்போ அந்த சூழ்ச்சிகள் வந்து மறைமுகமான எதிரிகள் மூலியமாக. அப்ப அது என்னன்னா, திடீர்னு பேசாதவங்க பேசுவாங்க. 10 வருஷம் பேசாத ஒரு நண்பர்கள் வந்து திடீர்னு வந்து பேசும்போது உங்களுக்கு ஒரு நல்ல நட்பா தோணும். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ பொதுவா நீங்க வந்து அவங்க கிட்ட எல்லாமே வந்து ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா வந்து அஷ்டம சனி அப்படிங்கும்போது அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. என்னதான் வந்து மற்ற கிரகங்கள் நமக்கு ஃபேவர் பண்ணாலும் சனி பகவான் ஃபேவராகவே இல்லை. அப்போ நம்ம வந்து ஒருத்தங்களை நம்பி ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா ஜாக்கிரதை. அவங்க உங்க கால வாரதான் வந்திருக்காங்க. சில பேர் வந்து பெத்தங்களை பிரிஞ்சு இருந்திருப்பீங்க, திடீர்னு வந்து பேசுவாங்க. ஏதோ ஒரு சொத்துக்காக இருக்கட்டும், ஒரு பணத்துக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு தேவைக்காக இருக்கட்டும். ஏன்னா யாரை நம்பினாலுமே இப்போ வந்து எதிரியாக கூடிய இருக்கக்கூடிய சிலது தான். ஏன்னா யாரா இருந்தாலுமே அவங்களோட சுயநலத்துக்கு தான் வந்து ஒருத்தவங்க கிட்ட வந்து பேசுவாங்க. ஸோ உங்களுக்கு அப்படிதான் நடக்குது. ஜாக்கிரதையா 1க்கு 4 தடவை யோசிச்சுட்டு நிதானிச்சுட்டு ஒரு தடவை நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம்னு கொஞ்சம் தள்ளி போடுங்க. அவங்களோட சுயரூபம் உங்களுக்கு தெரிய வரும். ட்ரை பண்ணி பாருங்க, இது கண்டிப்பா நடக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, நிதானிச்சு செயல்படுங்க, ஹெல்த் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி உங்களுக்கு வீரியமாக இருந்தாலும் பொறுமையாக நிதானித்து ஏதோ ஒரு விஷயத்துல கடவுள் மேல பாரத்தை போட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த காரியம் வெற்றி நடக்கும். மேஷம் முதல் மீனம் வரை இந்த மே மாத பலன்களை வந்து நம்ம பார்த்தாச்சு. இதெல்லாமே வந்து பொது கருத்துக்கள் தான். உங்களுடைய ஜாதகத்தை பாருங்க, கீழே என்னோட நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுடைய டீட்டெயில்ஸை. ஏன்னா பொது கருத்துக்களையும் தாண்டி சுய ஜாதகத்துல வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். டிஎன்ஏ படி பிரசன்னம் படி நம்ம பார்க்கலாம். ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கிரகங்களோட இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்காம நம்ம சொல்லக்கூடாது. ஸோ கிரகங்கள் சுழரும், நட்சத்திரங்கள் சுழராது. அப்படிங்கும்போது நட்சத்திரம் பேஸ் படி நம்ம பார்க்கும்போது எல்லாமே அக்யூரேட்டாக வந்து தெரியும். லைஃப்ல நிறைய பேருக்கு நிறைய கேள்விகளுக்கு விடை தெரியாம இருக்கும். ஸோ நம்ம நியூமராலஜி படி அந்த விஷயத்த மாத்திக்கலாம். அதே மாதிரி நிறைய குறியீடுகள் இருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை எவ்வளோ பெரிய தசாபுக்தி நமக்கு மோசமாக இருந்தாலும் 27 நட்சத்திரங்கள்ல வந்து நமக்கு ஃபேவரா செய்யக்கூடிய நட்சத்திரங்களை வச்சு அதை இயக்கலாம். நிறைய சூட்சமங்கள் இருக்கு. இப்போ நமக்கு வந்து பணமே வராது, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து அவயோக தசை நடக்குது, ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்பே இருக்காது, நிறைய பேர் வேலை இருந்திருப்பீங்க. பட் நான் அதற்கான ஒரு குறியீடுகள், நம்பர்ஸ் இதெல்லாமே நான் கொடுப்பேன். அது வந்து ஆக்டிவேட் ஆகும். நம்ம ஜெம் ஸ்டோன்ஸ் போடும்போது ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய எல்லா சூழ்நிலையும் நம்ம கிட்ட இருக்கு. அதோட சூட்சமம் அறிந்து அதை செயல்படுத்தி அதை நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்க, எல்லா பிரச்சனைக்கான சொல்யூஷன் கண்டிப்பா இருக்கு. நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கீழே இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களோட சுய ஜாதகத்துக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மே மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே.
திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாத ஆரம்பத்தில் மே 1ஆம் தேதி அன்னைக்கு என்ன கிரக நிலவரம், இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாத ஆரம்பத்தில் மே 1ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் புதன் மேஷ ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. சூரியன் உச்சமாக இருக்கார். ரிஷப ராசியில் சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கார். மிதுன ராசியில் குரு இருக்கார். கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதே சமயம் சந்திரன் தன்னுடைய பயணத்தை இந்த மாதம் துலாம் ராசியிலிருந்து துவக்கிறாரு. கும்பராசியில் ராகு சஞ்சாரம் பண்ணுறாரு. மீன ராசியில் சனி செவ்வாய் சேர்க்கை. இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம். இந்த மாதத்தில் முக்கியமான கிரக பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கிரக பெயர்ச்சி மே 11ஆம் தேதி அன்னைக்கு மீன ராசியில் சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சனி பகவான் சனியோடு சேர்ந்த செவ்வாய் விலகி மேஷ ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரார். அந்த இடத்துல செவ்வாய் புதன் சூரியன் சேர்க்கை ஏற்படுகின்றது. இதில் மே 14ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மே 14ஆம் தேதி அன்னைக்கு அதே மே 14 புதன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மே 15ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த சூரியன் பயிற்சி தான் வைகாசி மாத பிறப்பு. இந்த மாத கடைசியில் 29ஆம் தேதி அன்னைக்கு புதன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினம், அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி, சித்திரகுப்த பூஜை. மே 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். வைகாசி மாத பிறப்பு மே 15ஆம் தேதி அன்னைக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா மே 16 அமாவாசை, அதாவது வைகாசி அமாவாசை அன்னைக்கு தந்தை இல்லாதவர்கள் பித்ருக்களுக்கு கடன் செய்ய வேண்டும். வைகாசி விசாகம் புத்த பூர்ணிமா மே 30ஆம் தேதி அன்னைக்கு. அக்னி நட்சத்திரம் நிவர்த்திங்கிறது மே 31ஆம் தேதி அன்றைக்கி தான் நடக்கிறது. நார்மலாக மே 4ஆம் தேதி ஆரம்பித்து மே 28ஆம் தேதி முடியும். இந்த தடவை ஒரு 3 நாள் எக்ஸ்டெண்ட் ஆகுது, அவ்வளோதான். இந்த மாதத்தில் உங்களுடைய தனிப்பட்ட ராசி எப்படி இருக்க போகிறது, எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு அமைய போகிறது அப்படிங்கிறது இந்த கிரக நிலவரத்தை வச்சு தான் சொல்ல போகிறோம். அதனால தான் அது சொல்லும். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். சிம்ம ராசி நண்பர்களுக்கான மே மாத ராசி பலன்கள். ராசிநாதன் உச்சஸ்தானத்தில் இருக்கார். அதனால் கொஞ்சம் பிடிவாதம் இருக்குது, எல்லாரையும் அதட்டி உருட்டி வேலை வாங்கணும் அப்படின்ட்டு. ஆனால் அதே சமயம் 2ஆம் வீட்டு அதிபதியான புதனும் அந்த 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால தந்தை மூலமாக சில உதவிகள் கிடைப்பதற்கோ பண வருமானம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நேரம் இது. இதில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படும். குழந்தைகளுடைய தேவைகள் பூர்த்தியாகும். ஆனால் ஒரு குழந்தைக்கு நல்லது நடக்கும்போது இன்னொரு குழந்தைக்கு நல்லது நடக்கலையே, அது டிலே ஆகுது அப்படின்னா அது டெம்பரவரி தான். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஸோ குழந்தைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீண்ட நாட்களாக கணவன் மனைவி உறவில் இருந்த மனஸ்தாபம் விலகும் சூழ்நிலை ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ளார ஒரு புரிதலற்ற சூழ்நிலை, தப்பான புரிதல் இப்படியெல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் இப்போ குறைய ஆரம்பிக்கும். மே 11ஆம் தேதிக்கு மேலேயே தெரிய ஆரம்பிச்சிடும். மே 15ஆம் தேதிக்கு மேலே இன்னும் நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் பணப்பற்றாக்குறை இருந்ததுன்னா அந்த 14ஆம் தேதிக்கு மேலே பணப்பற்றாக்குறை குறைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். வீட்டில் நிறைய செலவு இருக்குது. வருமானம் குறைவு, வருமானம் மட்டும் இல்லை, செலவு ஜாஸ்தியாகிட்டு இருக்குது. வீட்டில் உறவுகள் வருகை, உங்களுடைய குழந்தைகளுடைய திருமண செலவு, குழந்தைகளுடைய ஏஜ் அட்டன் பண்ணுற செலவு, குழந்தைகளுடைய மேல் படிப்புக்கான செலவு, குழந்தைகளுடைய வேலைக்கான செலவுன்னு ஏகப்பட்ட செலவு இருக்குது. இது எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னா கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வருது. அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஏன்னா உங்கள் கடன் தான் உங்களை கௌரவத்தை காப்பாற்றும், உங்கள் கௌரவம் தான் உங்களை கடனை காப்பாற்றும். உங்கள் கௌரவம் தான் உங்களுக்கு கடன் கொடுத்து உதவி செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாளாக உங்களுடைய மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்காமல் இருந்தது. இனி உதவிகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்களே சில சமயம் உங்களை பற்றி தேவையில்லாத சில விமர்சனங்களை முன்வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் குடும்ப கௌரவத்தை உயர்த்தி கொடுப்பதற்கான சூழ்நிலை இருக்குது.
நீங்கள் ஆசைப்பட்ட படிப்பில் நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதியிருக்கீங்களா, அதில் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை நான் வந்து சிஏ என்ட்ரன்ஸ் எழுதியிருக்கேன், இல்லை சிஏ இன்டர் எழுதியிருக்கேன், அதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது எல்லாமே ரிசல்ட் வந்து மே மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே வரதா இருந்தால் நல்லது நடக்கும். மே 11க்கு முன்னாடி அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் வராது. அதனால் கொஞ்சம் மனசை தயார்படுத்திக்கோங்க. அதனால் நீங்கள் எக்ஸாம் எழுதுறதே மே 11க்கு உள்ளதாக இருக்கும் அப்படின்னா தப்பு இல்லை. ஆனால் ரிசல்ட் மாத கடைசிக்கு மேலே தான் வரும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மே 11க்கு மேலே உங்களுடைய வாழ்க்கையில் பல புதிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் பெறக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த சிம்ம ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள், திருமண வயசில் இருக்கிறவங்க, திருமண பேச்சுவார்த்தைகளில் இழுபறி நிலைமை ஏற்படும். பணப்பற்றாக்குறை நிறையா இருக்குது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபராக இருந்ததுன்னா பணப்பற்றாக்குறை. நீங்கள் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய ஆண் பெண்ணாக இருந்தால் உங்கள் குடும்பத்தாரின் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு அவங்களுக்கு தெரியல, நீங்கள் பண்ணுறது யாருக்கும் புரியல. இந்த பையன் என்ன பண்ணிகிட்ருக்கான், இந்த பொண்ணு என்ன பண்ணிகிட்ருக்கு, வேண்டாத வேலை பண்ணிகிட்ருக்கா, செலவு பண்ணுறா, கடன் வாங்குறா, செலவு பண்ணுறா, கடன் வாங்குறா, செலவு பண்ணுறா. இந்த கடனை எப்படி அடைக்கிறதுங்கிற யோசனை இல்லை. அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டு கடன் வாங்குறீங்க, அண்ணங்கிட்ட சண்டை போட்டு வாங்குறீங்க, உறவுகள்கிட்ட சண்டை போட்டு பணம் வாங்கி பிரயோஜனமே கிடையாது. நீங்கள் யாருக்கிட்டையும் சண்டை போடாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல் ஆஞ்சநேயர், நாமக்கல் ஆஞ்சநேயரை வழிபடுங்க. முடிஞ்சதுன்னா ஒரு தடவை நாமக்கலுக்கு போயிட்டு வாங்க. இந்த மாதம் மே மாதம் ஃபஸ்ட் வீக்லேயே நாமக்கலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு அந்த ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணிட்டு 18 அடி ஆஞ்சநேயர், அவருக்கு மேலே வந்து உத்தரம் இருக்காது. அதாவது என்ன ஐதீகம்னா, அவர் வளர்ந்துட்டே இருக்கிறதா ஐதீகம். அது நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நீங்கள் செயல்படுத்துங்க. பரிக்கல் ஆஞ்சநேயர் இல்லாட்டி நாமக்கல் ஆஞ்சநேயரை தரிசனம் செய்து வழிபாடு செய்து வாருங்கள். முடிஞ்சதுன்னா வாரம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயருக்கும் சனிக்கிழமையோ வியாழக்கிழமையோ கொஞ்சோண்டு வெண்ணெய் காப்பு சாற்றி வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு எப்படி வெண்ணெய் உருகுமோ அதுபோல் உங்களுடைய கஷ்டங்களும் பண கஷ்டங்களும் மன கஷ்டங்களும் விலகி ஓடும். இந்த மே மாத பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சரி பாதகமாக இருந்தாலும் சரி, நம்ம சொல்லியிருக்கிற பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க. இதனால் உங்களுக்கு பாதக பலன்கள் குறைவும் அந்த பாதகத்தை எதிர்கொள்ளும் மனோதிடத்தையும் அந்த பரிகாரங்கள் உங்களுக்கு கொடுத்திடும். அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும், அடுத்து வரக்கூடிய மாதங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இது கட்டணம் செலுத்த வேண்டிய சர்வீஸு. இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மே மாத ராசி பலன்கள், இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாத ஆரம்பத்தில் மே 1ஆம் தேதி அன்னைக்கு என்ன கிரக நிலவரம், இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாத ஆரம்பத்தில் மே 1ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் புதன் மேஷ ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. சூரியன் வந்து உச்சமாக இருக்கார். ரிஷப ராசியில் சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கார். மிதுன ராசியில் குரு இருக்கார். கேது வந்து சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதே சமயம் சந்திரன் தன்னுடைய பயணத்தை வந்து இந்த மாதம் வந்து துலாம் ராசியிலிருந்து துவக்கிறாரு. கும்பராசியில் ராகு சஞ்சாரம் பண்ணுறாரு. மீன ராசியில் சனி செவ்வாய் சேர்க்கை. இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம். இந்த மாதத்தில் முக்கியமான கிரக பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கிரக பெயர்ச்சி மே 11ஆம் தேதி அன்னைக்கு மீன ராசியில் சேர்ந்து சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சனி பகவான் செவ்வாய், சனியோடு சேர்ந்த செவ்வாய் விலகி மேஷ ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரார். அந்த இடத்துல செவ்வாய் புதன் சூரியன் சேர்க்கை ஏற்படுகின்றது. இதில் மே 14ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. மே 14ஆம் தேதி அன்னைக்கு அதே மே 14 புதன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மே 15ஆம் தேதி அன்னைக்கு
சூரியன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த சூரியன் பயிற்சி தான் வந்து வைகாசி மாத பிறப்பு. இந்த மாத கடைசியில் 29ஆம் தேதி அன்னைக்கு புதன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினம், அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி, சித்திரகுப்த பூஜை. மே 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். வைகாசி மாத பிறப்பு மே 15ஆம் தேதி அன்னைக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா மே 16 அமாவாசை, அதாவது வைகாசி அமாவாசை அன்னைக்கு தந்தை இல்லாதவர்கள் பித்ருக்களுக்கு கடன் செய்ய வேண்டும். வைகாசி விசாகம் புத்த பூர்ணிமா மே 30ஆம் தேதி அன்னைக்கு. அக்னி நட்சத்திரம் நிவர்த்திங்கிறது வந்து மே 31ஆம் தேதி அன்றைக்கி தான் நடக்கிறது. நார்மலாக மே 4ஆம் தேதி ஆரம்பித்து மே 28ஆம் தேதி முடியும். இந்த தடவை ஒரு 3 நாள் எக்ஸ்டெண்ட் ஆகுது, அவ்வளோதான். இந்த மாதத்தில் உங்களுடைய தனிப்பட்ட ராசி எப்படி இருக்க போகிறது, எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு அமைய போகிறது அப்படிங்கிறது இந்த கிரக நிலவரத்தை வச்சு தான் சொல்ல போகிறோம். அதனால தான் அது சொல்லும். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். மகர ராசி நண்பர்களுக்கான மே மாத ராசி பலன்கள். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல குரு இருக்கார், 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். இந்த 2 அமைப்பு உங்களை காப்பாற்றிட்டு இருக்கு. ஆனால் சனியோடு சேருகின்ற செவ்வாய் கொஞ்சம் உங்களுக்கு வந்து தேவையில்லாத கௌரவ பிரச்சனையை உண்டு பண்ணிகிட்ருக்காரு. லீகல் ப்ரொசீஜர்ஸை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 11ஆம் தேதி வரைக்கும் அவசரப்பட்டு யாருக்கிட்டையும் சண்டைக்கு போகிறது, தேவையில்லாமல் வம்பு வழக்கு போகிறது, இந்த அனாவசியமாக நீங்களாக வந்து மூக்க நுழைச்சி சண்டை போடுறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் இதை சண்டை போட்டிங்க, தேவையில்லாமல் பேச்சை வாயை விட்டீங்கன்னா அது உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும், எதிரிகளை உருவாக்கும். உங்களை காப்பாற்றுறது குரு, ஆனால் அவர்கிட்டே சண்டை போடுறீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. அதே சமயம் இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் ரீதியாக சில புதிய முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் புதுசாக லோன் ஏதாவது கேட்டிருந்தீங்கன்னா அதுக்கு உண்டான ப்ரொசீஜர்ஸ் சாதகமாக இருக்குது. அது மே 11க்கு மேலே இன்னும் சாதகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அரசாங்க ரீதியாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அரசியலில் இருக்கீங்க அப்படின்னா மே 14க்கு மேலே உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா நீங்கள் தேவையில்லாமல் யாருக்கிட்டே அதை வம்பு வழக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் உங்களுடைய தந்தை விஷயத்தில் உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் நீங்கள் ஆசைப்பட்ட உதவி உங்கள் அப்பா கிட்டேருந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துட்டீங்கன்னா போதும். என்ன அப்படின்னு கேட்டால், உங்களுடைய உடம்பு சம்மந்தமாக வண்டியில் போகும்போதோ, இல்லை வீட்டில் நெருப்பில் வேலை பண்ணும்போதோ, இல்லை ஆஃபீஸில் ஃபர்னேஸில் வேலை பண்ணும்போதோ, ஃபேக்ட்ரியில் இந்த நெருப்பு சம்பந்தமான தொழில் செய்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். இல்லாட்டி அரசாங்க அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. இது 2ஐயும் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த மாதம் பெருசாக பிரச்சனை இல்லாமல் தப்பிச்சுக்கலாம். இதில் மே 15ஆம் தேதி சூரியன் 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி சனியின் பார்வையில் வரும்பொழுது படிக்கின்ற குழந்தைகள் கொஞ்சம் வந்து சிரமப்பட்டால் தான் ஜெயிக்க முடியும். படிப்பு சார்ந்த விஷயங்களில் அதிக இன்வால்மெண்ட் காட்டணும். நான் வந்து படிச்சுட்டேன், இதெல்லாம் ஃபுல்லாக படிச்சிருக்கேன், இந்த மேம்போக்காக படிக்கிறது இருக்கக்கூடாது. நல்ல ஆழ படிக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக மனப்பாடம் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் இருக்க கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு படிங்க. எல்லோரும் அப்படியே மக்க படிக்கிறதுங்கிறது வந்து கூடாது. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு முயற்சி எடுக்கிறவங்க இவங்கள்லாம் கொஞ்சம் பிரயத்தனப்படணும். கொஞ்சம் கஷ்டப்பட்டால் தான் ஜெயிக்க முடியும். வெற்றியை சனி கொடுப்பாரு, ஆனால் தடுக்கிறது யாருன்னா உங்களுடைய சோம்பேறித்தனத்தை குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே சமயம் உடன்பிறப்புகள் விஷயத்தில் தேவையில்லாத சில மனக்கசப்புகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பங்காளி சண்டை மீண்டும் தலைதூக்கும். எதிரிகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவார்கள். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மகர ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் குடும்பத்தில் வந்து ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுட்ருக்காங்க. உங்களுடைய கணவன் மனைவி உறவில் பிரச்சனை கிடையாது, ஆனால் சுற்றி இருக்காங்க பாருங்கள், மாமனார் மாமியார், உங்கள் அம்மா உங்கள் அப்பா, கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்க மைத்துனர், இவங்கெல்லாம் உங்கள் பேரில் ஒரு வன்மத்தை வச்சுட்ருக்காங்க. இதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு அவங்களுக்கு தெரியல. அந்த நினைப்பு தெரியாதனால உங்களுடைய ரகசியங்கள் அவங்களுக்கு தெரியலங்கிறது தான். இந்த ரகசியத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். ஆனால் அவங்கள பகைச்சிக்காதீங்க. உறவுகளை பகைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சங்கடம் ஏற்படும். ஏன்னா வரக்கூடிய குரு பயிற்சியில் உங்களுக்கு நல்ல காலம் வருது. கணவனுடைய வாழ்க்கை துணையுடைய உதவி சாதகமாக இருக்குது.
உங்கள் உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கும். இதனால் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டால் சிக்கல் சிங்கார வேலர். சிக்கல்ங்கிற ஊரில் தான் வந்து முருகன் வந்து பார்வதி தேவி கிட்ட வந்து அந்த வேல் வாங்கினார் சூரபத்மனை வதம் பண்ணுறதுக்கு. அந்த சிக்கல் சிங்கார வேலரை வணங்கி வாருங்கள். எதிரிகளை வெல்லும் ஆற்றலை அந்த சிங்கார வேலர் உங்களுக்கு வாரி வழங்கிடுவார். இந்த மே மாத பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சரி பாதகமாக இருந்தாலும் சரி நம்ம சொல்லியிருக்கிற பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க. இதனால் உங்களுக்கு பாதக பலன்கள் குறைவும் அந்த பாதகத்தை எதிர்கொள்ளும் மனோதிடத்தையும் அந்த பரிகாரங்கள் உங்களுக்கு கொடுத்திடும். அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும், அடுத்து வரக்கூடிய மாதங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இது கட்டணம் செலுத்த வேண்டிய சர்வீஸு. இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரஸ்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்ம மே மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து ஏப்ரல் மாதத்தில் நிறைய விஷயங்கள் எல்லாத்தோடதுலேயும் நடந்திருக்கும். எதிர்பாராத திருப்பு முனைகள், எவ்வளோ பேருக்கு வந்து நிறைய கஷ்டங்கள், சில பேர்த்துக்கு தான் மட்டும்தான் அதிர்ஷ்டங்கள் நடந்திருக்கும். ஏன்னா ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் தாண்டி இப்போ அடுத்தது மே மாதத்துக்கு வந்திருக்கீங்க. ஸோ இந்த மே மாதமாவது நம்மளுக்கு ஒரு விடை தெரியுமா அப்படின்ட்டு வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். கவலைப்படாதீங்க, எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்குது. ஏன்னா வந்து குரு மாற போகிறனால அதோட எதிர்பார்ப்புகள் எல்லாமே அந்த முந்தைய மாதமான மே மாதத்திலே நடக்க போகுது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ மேஷம் முதல் மீனம் வரை மே மாத பலன்கள் எப்படி இருக்கு நம்ம பார்த்துடலாம். துலாம் ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த மே மாத பலன்கள். ஸோ லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு புது புது விஷயங்கள், அதாவது என்னென்னா லக்னத்தை பார்க்கும்போது உங்களோட முயற்சிகள் புதுசாக ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அப்போ குரு பார்க்கும்போது என்ன அப்படின்னா நிறைய கோவில்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே நீங்கள் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. அதே மாதிரி வந்து உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களோட முயற்சிகள் வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கும். புதுசாக ஒரு ஸ்டெப்பு, புதுசாக ஒரு ஸ்டடீஸை ஏதாவது ஒன்று புதுசாக படிச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஏன்னா குரு பார்வை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும்போது அந்த இடத்துல புகழும் இருந்திருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் வந்து ஒரு சில புகழ்ச்சிகள் இதெல்லாமே வந்து உங்களை புகழ்ந்து பாடியிருப்பாங்க. அதாவது என்ன அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை காட்டிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தவர்கள் உங்களுடைய புகழ்ந்திருப்பாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு திறமையாக வந்து உங்களுடைய திறமை வந்து வெளிப்படக்கூடிய அந்த திறமை ஸ்தானத்தை வந்து குரு பார்க்கிறார். அப்போ 6ஆம் இடத்தை பார்க்கும்போது தேவையில்லாத ஒரு கடன், நகை வச்சு வந்து பிளச் பண்ணி கடன் எடுக்கிறது, அப்போ ஒரு ரொட்டேஷனுக்கு கடன் வாங்குறது. ஏன்னா வந்து குரு எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்தை அதிகரிப்பார் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ 6ஆம் இடம் அப்படிங்கும்போது இந்த கடன் ஆல்ரெடி வாங்கியிருந்தீங்கன்னா அது மூலிமா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. அப்போ லக்னத்தை பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அதோட முயற்சிகள் இருந்தாலும் நீ வரப்போகிற ஜூன் மாதத்துல வந்து உங்களோட 2ஆம் இடத்தை பார்க்க போறார். அப்போ வந்து 2ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய செவ்வாய் வீடு. அப்போ வந்து என்னன்னா வருமானம் ஸ்பீடாக வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்போ புது முயற்சிகள் மூலிமா நீங்க புதுசா ஒரு விஷயத்த படிச்சிருப்பீங்க, அதை வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது மூலிமா நீங்க சம்பாதிக்க போறீங்க. ஏன்னா அதுக்கான அந்த பிளான், அதுக்கான ஒரு அறிவு, அதுக்கான ஒரு தெளிவு இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குரு இந்த காலகட்டத்தில் கொடுத்துருப்பாரு. ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் பார்த்துருந்தாலுமே வந்து அடுத்தது வந்து உங்களுடைய 4ஆம் வீட்டை பார்க்குறாரு. ஸோ புதுசாக வந்து ஏதாவது ஒரு வாகனங்கள் வாங்கலாம், உங்களுடைய தாய் மூலியமாக ஒரு சொத்துக்கள் இதெல்லாமே நடக்கும். ஸோ திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் இது எல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கும். நிறைய பேர் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, வீட்டில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை அதெல்லாமே நடக்கும். பட் இருந்தாலும் சனி 5ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு சில கஷ்டங்கள், என்ன கஷ்டம் அப்படின்னா அந்த தீராத வயிற்று வலி, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அது எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாரு. ஏதாவது ஒரு வயிறு தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கும். வெளியில் போகிறது சாப்பிட்றது எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேவையில்லாத மசாலா ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சனி ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்தாரு அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஜாஸ்தி பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும். உங்களுக்கு பணம் வரும்போது கரெக்டாக அதை வந்து சேமித்து வச்சுக்கோங்க. அதுதான் நான் சொல்ல போகிறேன் துலாம்க்கு. ஏன்னா அனாவசியமாக செலவு பண்ண வேண்டாம். சேமித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி காலில் அடிபட்டுக்கிட்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகும்போது வரும்போது எல்லாமே ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. ஸோ வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கரெக்டாக டாக்டர்ஸோட அட்வைஸ் எடுத்துகிட்டு நீங்கள் மாத்திரை சாப்பிட்டுக்கோங்க.
புதுசாக வந்து ஒரு நகை வாங்குறீங்க, புதுசாக வந்து ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா நிதானித்து செயல்படுங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய அந்த சூழ்நிலை, ஆல்ரெடி கடன் வாங்கும்போது அது மூலிமா ஒரு ப்ரெஷர் சந்திப்பீங்க. கடன் தீர தீர ஏதாவது ஒரு ரொட்டேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் அனாவசியமான ஒரு வேலைகளில் ஈடுபடுவது தவிர்த்துக்கோங்க. இதை பண்ணணும் அதை பண்ணணும் அந்த பிளானிங் வச்சிங்கன்னா கொஞ்சம் அது வந்து ப்ராப்ளம் ஆகும். ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கிட்டீங்க, இதெல்லாம் வேண்டான்னு நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இதுலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். ஸோ கணவன் மனைவிக்குள்ளே இந்த பிரச்சனை எல்லாமே இப்போ தெளிவாகி கொஞ்சம் சீர்படுத்துறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளும் வரப்போகுது. முடிஞ்ச அளவுக்கு சண்டை இல்லாமல் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் கொஞ்சம் எடுத்துகிட்டு போங்க, சண்டை போடாமல் போங்க. ஏன்னா வந்து எல்லாருக்குமே எல்லா கிரகங்கள் வேலை செய்யும்போது நம்ம நிதானிச்சுட்டு செயல்படும் போது அது நல்லா இருக்கும் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் யோசிச்சு ஒரு முடிவை பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே உங்களுக்கு ஃபேவராக இருந்து சிறப்பான வாழ்க்கையை தருவாங்க. மேஷம் முதல் மீனம் வரை இந்த மே மாத பலன்களை வந்து நம்ம பார்த்தாச்சு. இதெல்லாமே வந்து பொது கருத்துக்கள் தான். உங்களுடைய ஜாதகத்தை பாருங்க, கீழே என்னோட நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுடைய டீட்டெயில்ஸை. ஏன்னா பொது கருத்துக்களையும் தாண்டி சுய ஜாதகத்தில் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். டிஎன்ஏ படி பிரசனம் படி நம்ம பார்க்கலாம். ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கிரகங்களோட இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்காம நம்ம சொல்லக்கூடாது. ஸோ கிரகங்கள் சுழரும், நட்சத்திரங்கள் சுழராது. அப்படிங்கும்போது நட்சத்திரம் பேஸ் படி நம்ம பார்க்கும்போது எல்லாமே அக்யூரேட்டாக வந்து தெரியும். லைஃப்பில் நிறைய பேர்த்துக்கு நிறைய கேள்விகளுக்கு விடை தெரியாமல் இருக்கும். ஸோ நம்ம நியூமராலஜி படி அந்த விஷயத்த மாற்றிக்கலாம். அதே மாதிரி நிறைய குறியீடுகள் இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை எவ்வளோ பெரிய தசாபுக்தி நமக்கு மோசமாக இருந்தாலும் 27 நட்சத்திரங்களில் வந்து நமக்கு ஃபேவராக செய்யக்கூடிய நட்சத்திரங்களை வச்சு அதை இயக்கலாம். நிறைய சூட்சமங்கள் இருக்குது. இப்போ நமக்கு வந்து பணமே வராது, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து அவயோக தசை நடக்குது, ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்பே இருக்காது, நிறைய பேர் வேலை இருந்திருப்பீங்க. பட் நான் அதற்கான ஒரு குறியீடுகள், நம்பர்ஸ் இதெல்லாமே நான் கொடுப்பேன். அது வந்து ஆக்டிவேட் ஆகும். நம்ம ஜெம்ஸ்டோன்ஸ் போடும்போது ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய எல்லா சூழ்நிலையும் நம்மக்கிட்ட இருக்குது. அதோட சூட்சமம் அறிந்து அதை செயல்படுத்தி அதை நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்கள், எல்லா பிரச்சனைக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்குது. நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கீழே இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களோட சுய ஜாதகத்துக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம். வணக்கம் அக்ஷரா அண்ணாமலை சேனல் நேயர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கன்னிராசிக்காரர்களுக்கு மே 2026 எத்தகைய ஒரு மாதமாக, என்ன ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இந்த மே 2026 கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பரிகாரங்கள் அது மாதிரி மூடநம்பிக்கையில் போகாமல் இந்த ஒளி தத்துவம் எப்படி இந்திய வேத ஜோதிடத்தில் அறிவியல் சார்ந்த முறையில் யூஸ் ஆகுது, எது மாதிரி விஷயத்தில் வந்து அது செயல்படுகிறது, எது மாதிரி விஷயங்கள் வந்து நம்மளுடைய கர்ம பலனை போன ஜென்மத்தில் செய்த நம்ம பாவ புண்ணியங்களை வந்து நல்ல கர்மாவாகவும் தீய கர்மாவாகவும் செயல்பட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற வாழ்க்கை சம்பவமாகவும் உருவெடுத்து நம்மளுடைய வாழ்வாதாரத்தை நிர்ணயிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கன்னிராசிக்கு மே 2026 எப்படி இருக்க போகுதுங்கிறது ஆண்டு கிரகத்தை வைத்து மாத கிரகத்தின் வைத்து நம்ம சொல்ல போகிறோம். இப்போ பாருங்கள், புதன் வந்து கன்னிராசியோட அதிபதியாக இருந்து மாதம் முதல் 2 வாரம் 8ஆம் இடத்துலையே இருக்கிறார். அதுக்கப்புறம் பாருங்கள், மே 15க்கு அப்புறம் அவருக்கு பிடித்தமான சுக்கிரனோட வீட்டுக்கு 9ஆம் இடங்கிற பாக்கியஸ்தானத்துக்கு போகிறார். ஸோ இதிலிருந்து நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக மே செகண்ட் ஹாஃப் வருகிறது. ஏன்னா ராசி அதிபதியை சுக்கிரனோட வீட்டில் பாகிஸ்தானத்துக்கு போகிறது அருமை. அதே சமயத்தில் சூரியனும் பாருங்கள், 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கடந்த ஏப்ரல் மாதத்திலேருந்து பல பிரச்சனைகளும் எதையுமே வந்து வேகமாக செயல்படாமல் எல்லாமே மெதுவாக சென்று கொண்டு கிணத்துல போட்ட கல் மாற இருந்து சில விஷயங்கள் நடக்காமல் காத்து கொண்டிருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு மே 15ஆம் தேதிக்கு மேலே டக்குன்னு எல்லா விஷயங்களும் வேகமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ரிசல்ட்டை பெறக்கூடிய அமைப்பாக 2026 மே 15க்கு அப்புறம் சூரியனோட பயிற்சியும் அருமையாக இருக்கிறது. அதே மாதிரி செவ்வாய், ரொம்ப ரிஸ்கான செவ்வாய் பாருங்கள், 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா செவ்வாய்ங்கிற கிரகம் மிகவும் முக்கியமான கிரகம் யாருக்கு? கன்னிராசிக்கு. ஏன்னா செவ்வாய் வந்து கொஞ்சம் பிரச்சனைக்குரிய கிரகமாக இருக்கிறார். 8ஆம் வீட்டு அதிபதி அட்டமாதிபதியாக வருகிறார். ஸோ அவர் வந்து 7ல் இருந்து அவரும் மே 15க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துக்கு போகிறார்.
ஸோ 8ஆம் இடத்துக்கு போகும்பொழுது என்ன ஆகுது, சூரியனும் சுக்கிரனும் 8லேருந்து விலகி 9க்கு போகிறாங்க, ஆனால் இவருக்கு 8க்கு வரார். ஸோ அப்படிங்கிறப்போ சில விஷயங்கள் பாசிட்டிவாக நடந்து இன்னொரு சில விஷயங்களில் வந்து நீங்கள் வந்து கவனம் செலுத்தக்கூடிய அமைப்பு தேவைப்படுகிறது. கொஞ்சம் சொத்து 8ஆம் வீட்டு அதிபதி 8ல் வந்து ஆட்சியோடு இருக்கிறனால ஷேர் மார்க்கெட், சொத்து, உயில், மனைவி மூலமாக, மனைவியாக இருந்தால் கணவன், கணவனாக இருந்தால் மனைவி, பார்ட்னர்ஸ் மூலமாக சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் செவ்வாய், சுக்கிரன், சூரியன், புதன் எல்லா சஞ்சாரமும் நல்லா இருக்கும்போது குரு பாருங்கள் 10ஆம் இடத்துலையும் நீடித்திருக்கிறார். ஜூன் மாதம் வந்து 11ஆம் இடத்துக்கு வரார். ஸோ 11ஆம் இடத்துக்கு குரு வருவது அருமையான விஷயம். ஏன்னா 11ஆம் இடத்துல கடகத்தில் உச்சம் பெற்று லாபத்தை கொடுக்க போகிறார் கன்னிராசிக்காரர்களுக்கு. ஸோ அதுக்கு வேணுங்கிற மிக முக்கியமான சில ஃபவுண்டேஷனான விஷயங்கள், அடிப்படையான விஷயங்களை எல்லாம் கண்டிப்பாக மே 15க்கு மேலே சில ஆரம்பகட்ட அமைப்புகளை தரக்கூடிய நிலைமையில் கன்னிராசிக்காரர்களுக்கு கிரக அமைப்புகள் இருக்கிறது. ஸோ கண்டிப்பாக வந்து ஜூனுக்கு மேலே சில பெனிஃபிட்ஸ் அனுபவிக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் அது வந்து மேவோட கடைசி 2 வாரத்திலே அது உணர்ந்து அதுக்கு வேணுங்கிற சில செயல்களையும் அதுக்கு வேணுங்கிற சில அமைப்புகளையும் உருவாக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு வருகிறது. அதை நீங்கள் நல்லாவே யூஸ் பண்ணி அதுக்கு வேணுங்கிற பெனிஃபிட்ஸை நீங்கள் கண்டிப்பாக வயது வித்தியாசம் இல்லாமல் மாணவர்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, இளம் நபர்களாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், மூத்த குடிமகர்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும், அந்த 11ஆம் இடத்துக்கு போகக்கூடிய ஜூன் மாதம் போகக்கூடிய அந்த குருவோட விஷயத்துக்கு வேணுங்கிற அந்த அடிப்படையான சில விஷயங்கள் சுக்கிரன் 9ஆம் இடமும் புதன் 9ஆம் இடத்துக்கும் போய் நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ், நல்ல ஒரு சில விஷயங்கள் டக்குன்னு நடந்து முடிஞ்சு என்னோடய வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றி அமைச்சதுங்கிற மாதிரி சில விஷயங்கள் கொடுக்கக்கூடியது இருக்கிறதுனால கவனமாக அதை நீங்கள் கையாள வேண்டும். மற்றபடி பார்த்திங்கன்னா சனி 7லேயே இருக்கிறார். இப்போது ஏப்ரல் மாதம் முழுவதும் சனியும் செவ்வாயும் 7ல் சேர்ந்து குடும்பத்தில் நிம்மதி இல்லை, பங்குதாரர்களிடையே நண்பர்களிடையே சில அதிருப்திகள், கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவனுங்கிற சில பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போது மே மாதத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்து பழைய சஞ்சலங்களும் மனக்கசப்புகளும் நீங்கி ஒரு உற்சாகத்தை நோக்கி போகக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. வீட்டுக்கு ஒரு வீடு கட்டி வீடு புண்ணியாச்சனை பண்ணி போகக்கூடிய அமைப்பு, ஒரு புது வண்டி வாங்கி மனமகிழ்ச்சி பெறக்கூடிய அமைப்பு, இது மாதிரிலாம் நல்லா உத்வேகமாக எண்ணங்கள் வந்து அதுக்கு வேணுங்கிற திட்டங்களை தீட்டி அதுக்கு வேணுங்கிற சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் அமைந்து ஒரு அருமையான விஷயங்களாக மே மாதம் கடைசி வரை மிடிலிருந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் மே வந்து அற்புதமான ஒரு மாதமாக ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் பட்ட பாடெல்லாம் ஓரளவுக்கு மறக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு மே மாதம் 2026 கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குது. இது பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த தேதியில் பிறந்தீங்க, எந்த நேரத்தில் பிறந்தீங்க, எந்த ஊரில் பிறந்தீங்க வச்சுக்கோ, திருக்கணித பஞ்சாங்கத்தில் உங்களோட ஜாதகத்தை போட்டு நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, ராசி தான் கன்னிராசி, லக்னம் என்ன, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கார், ஸ்தானபலம் இருக்கா, திக்பலம் இருக்கா, திருக்பலம் இருக்கா, நீங்கள் வந்து உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தீங்களா, அஸ்தமா, சித்திரை நட்சத்திரமா, இப்போ என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, அந்த தசநாதன் புக்திநாதன் இப்போ நம்ம பேசின பொதுவான கோச்சார பலனில் எப்படி இருக்கார், எல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது துல்லியமான அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் லைஃப் எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் லைஃப் எப்படி இருக்குது, எது மாதிரி திசையில் போனோம்னா நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கலாம், எது மாதிரி வளைவுகள் தென்படுகிறது, எந்த சாய்ஸ் நம்ம எடுக்கலாம், எந்த நேரத்தில் அது நடக்கிற மாதிரி இருக்குது, நம்ம லேட் ஆகிற மாதிரி இருக்கா, இம்மிடியேட் ஆகிற மாதிரி இருக்கா, எப்போ நம்ம வந்து வேலையை மாறலாம், எப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்துலேருந்து நம்ம தாண்டி வருவோம். அதே மாதிரி கல்யாண விஷயங்கள், குழந்தை பேர் விஷயங்கள், தொழில் விஷயங்கள், தொழில் முன்னேற்றங்கள், வேலை மாற்றங்கள், எது மாதிரி துறையில் போகலாம், புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, வெளிநாடு எப்போ போகிறோம், படிப்பு, மேற்படிப்பு, கல்யாணம், காதல் திருமணம், அரேஞ்ச் மேரேஜ், இது மாதிரி எல்லா விஷயங்களும் பார்த்திங்கன்னா இந்திய வேத ஜோதிடத்தின் அடிப்படையான அந்த ஒளி தத்துவம் மூலமாக அறிவியல் சார்ந்த முறையில் ஒரு அற்புதமான ஒரு சாஸ்திரமாக இந்திய வேத ஜோதிட அடிப்படையான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி இருக்குது. அது மூலமாக நாம் மிகைப்படுத்தாமல் தேவையற்ற விஷயத்துக்குள்ளே போகாமல் ஒரு கிரகம் ஒரு மாதிரி இருந்தால் நம்மளுடைய போன ஜென்ம பிறவி கர்மா எப்படி செயல்படுகிறது, எது மாதிரி தாக்கத்தை நமக்கு கொடுக்க போகிறது, பாஸ்ட் லைஃப் எப்படி இருந்தது, இப்போ ப்ரெசண்ட் எப்படி போயிட்டுருக்கு,
அடுத்து வரக்கூடிய இமீடியட் ஃப்யூச்சர் எப்படி இருக்குது, நம்ம எது மாதிரி சாய்ஸ் நமக்கு இருக்குது, எது எடுக்கிறது நல்லது, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது, டைமிங் மிஸ் ஆயிருமோன்னு பயமாக இருக்குது, எந்த டைம் நமக்கு நல்லா இருக்குது, இதையெல்லாம் நம்மளுடைய அற்புதமான தெய்வம்சம் பொருளிய ஞானிகளால் அருளப்பட்ட இந்த கலையை துல்லியமாக மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி ஒரு மூட நம்பிக்கைகளெல்லாம் போகாமல் உள்ளது உள்ளவாறு எடுத்து அது நம்மளோட வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முடிவுகள் டைம்லைன்ஸ் அதுக்கு வேணுங்கிற விஷயத்துக்கு நாம் உபயோகப்படுத்தி கொண்டால் தேவையற்ற பண விரைவு, பண செலவு, சமய செலவுகள், தேவையற்ற விரயங்கள், மன சஞ்சலங்கள், மனக்கசப்புகள், தோல்விகள், விரக்திகள் இது எல்லாத்தையுமே நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய கர்மா என்னங்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட லைஃப்பை அலைன் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் எதிர்நீச்சல் போடாமல் கொஞ்சம் ஈஸியாக ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்லாமல் மன விரக்திகள் இல்லாமல் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். குரு வணக்கங்கள், வாழ்க வளமுடன். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்ம மே மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஏப்ரல் மாதத்தில் நிறைய விஷயங்கள் எல்லாத்தோடதுலேயும் நடந்திருக்கும். எதிர்பாராத திருப்பு முனைகள், எவ்வளோ பேருக்கு நிறைய கஷ்டங்கள், சில பேர்த்துக்கு மட்டும்தான் அதிர்ஷ்டங்கள் நடந்திருக்கும். ஏன்னா ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் தாண்டி இப்போ அடுத்தது மே மாதத்துக்கு வந்திருக்கீங்க. ஸோ இந்த மே மாதமாவது நம்மளுக்கு ஒரு விடை தெரியுமா அப்படின்ட்டு நிறைய பேர்த்துக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். கவலைப்படாதீங்க, எல்லாருக்குமே ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்குது. ஏன்னா குரு மாற போகிறனால அதோட எதிர்பார்ப்புகள் எல்லாமே அந்த முந்தைய மாதமான மே மாதத்திலே நடக்க போகுது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ மேஷம் முதல் மீனம் வரை மே மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். மகர ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த மே மாத பலன்கள் பொதுவாக இந்த லாஸ்ட் ஒரு 2.5 years to 3 years பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன் ஆயிருக்கும் நிறைய பேர்த்துக்கு. ஜுவல் பிளச் பண்ண இதை நிறைய சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் இதை சொல்லி அடுத்தது என்ன நடக்கும்னு நான் சொல்லிடுறேன். சொத்து, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேலை விடுறது, அதாவது என்னென்ன நடக்கக்கூடாது எல்லாம் அப்படியே தொடச்சி வலிச்சுட்டு போயிருக்கும். பணம் வரும், ஒரு சைடு வரும், அப்படியே அதுக்கு மேலே செலவாகும். கடன் மேலே கடன், கடன் மேலே கடன், டாப் அப்பு, இப்படியே ஒரு ரொட்டேஷன்ல இருந்திருப்பீங்க. நினச்சி பார்க்கக்கூடாத எல்லா பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய லக்னத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா குரு 3-12 ஓகேங்களா. அவர் பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் இடத்துல இருந்து ஓகே 7ல் தானே நிற்கிறாரு அப்படின்னா உங்களுடைய சனி வீட்டுக்கு குரு பாவி. அவர் 7ஆம் இடத்துல இந்த பாவியோட பார்வை தான் கொடுத்துருப்பாரு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறது, நம்ம இதை எப்படி கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. ஸோ இது என்ன அப்படின்னா 6ஆம் இடத்துல இருந்த குரு இந்த பிரச்சனையெல்லாம் கொடுத்துருப்பாரு. ஏன்னா பாவிகள் மறைந்தால் நல்லதான, குருவே மறைந்தாலும் அதற்கான ஒரு விஷயங்கள் கொடுப்பாரு. 6ஆம் இடம் வேலைகளை செஞ்சிருப்பார். கடன் வாங்குறது, கடன் மூலியமாக பிரச்சனைகளை சந்திக்கிறது, அது மூலியமாக கோர்ட்டு கேஸ், ஸ்டே ஆர்டர்ஸ் இந்த மாதிரி போகிறது. அதே மாதிரி 6ஆம் இடம் அப்படிங்கிறது வேலை. நிறைய பேருக்கு அதுதான் நான் சொன்னேன், அந்த வேலை அப்படியே ஸ்டாப் ஆகிருக்கும். நிறைய பேர் வேலை மூலியமாக நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கும். நாடு விட்டு நாடு வர்றது, இப்போ உங்களுக்கே தெரியும் உலக ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். அது மூலிமா எத்தனையோ பேர்த்துக்கு வேலை போயிருக்கும். அதில் முக்கியமாக இந்த மகரம் கும்பமெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பீங்க. ஏன்னா இவங்க மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டத்துலேருந்து வந்திருப்பாங்க. ஸோ இப்போ 7ஆம் இடத்துல குரு வர்றாரு. 7 அப்படின்னாலே சூப்பர். ஸோ ஆல்ரெடி 10 அப்படிங்க உங்களுக்கு தொழிலை கை வச்சு 6ஆம் இடத்துலேருந்து 10ஆம் பார்வையை பார்த்துருப்பாரு. அப்போ 6ங்கிறது இந்த 10 தொழில் மூலியமாக கடன், தொழிலில் பிரச்சனை, தொழில் மூலியமாக கோர்ட்டு கேஸ். இது இப்போ அது 7ஆம் இடத்த பார்வையாக பார்க்கும்போது உங்களுடைய அடுத்து 11ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போ உங்களுடைய மூத்த சகோதரன் மூலியமாக ஒரு நன்மை, மாமனார் மூலியமாக ஒரு நன்மை, அதே மாதிரி உங்களுடைய லாபம் எல்லாமே நடக்க போகுது. ஸோ இந்த ஜூன் வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த கிரிட்டிக்கல், அதுக்குண்டான பிளானிங், ஒரு தெளிவு எல்லாமே இந்த மாதம் நடக்க போகுது. ஸோ அந்த கடன் பிரச்சனையிலேருந்து ஒரு விடிவு காலம் அதுக்கான ஒரு தன வரவு, எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க. என்னதான் குரு 6ல் மறைந்தாலும் ஒரு ஹெல்ப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கும். அது மூலியமாக கொஞ்சம் டென்ஷன் அலைச்சல் இருந்தாலுமே இப்போ அந்த தெளிவுபடுத்தி உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. இன்னும் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 மாசத்துல தான் உங்களுக்கு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பருக்குள்ள நிறைய பேருக்கு வேலை இல்லைன்னா வேலை கிடைக்க போகுது. ஸோ குரு நல்லது பண்ண போறாரு. அதே மாதிரி மற்ற கிரகங்களோட கன்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே அந்த பார்வைகள் மூலிமா உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயங்கள் தரப்போகுது. ஸோ இப்போ தான் உங்களுக்கு 7 நாட்டு சண்டையிலேருந்து நீங்கள் விடுவிச்சாலும் ரொம்ப நல்லது நடக்க போகுது. ஸோ இந்த காலகட்டத்தை நல்லா ஹேண்டில் பண்ணுங்கள், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா நல்லதும் இனிமேல் தான் நடக்க போகுது மகர ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு. மேஷம் முதல் மீனம் வரை இந்த
மே மாத பலன்களை வந்து நம்ம பார்த்தாச்சு. இதெல்லாமே வந்து பொது கருத்துக்கள் தான். உங்களுடைய ஜாதகத்தை பாருங்க, கீழே என்னோட நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுடைய டீட்டெயில்ஸை. ஏன்னா பொது கருத்துக்களையும் தாண்டி சுய ஜாதகத்தில் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். டிஎன்ஏ படி பிரசனம் படி நம்ம பார்க்கலாம். ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கிரகங்களோட இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்காம நம்ம சொல்லக்கூடாது. ஸோ கிரகங்கள் சுழரும், நட்சத்திரங்கள் சுழராது. அப்படிங்கும்போது நட்சத்திரம் பேஸ் படி நம்ம பார்க்கும்போது எல்லாமே அக்யூரேட்டாக வந்து தெரியும். லைஃப்பில் நிறைய பேர்த்துக்கு நிறைய கேள்விகளுக்கு விடை தெரியாமல் இருக்கும். ஸோ நம்ம நியூமராலஜி படி அந்த விஷயத்த மாற்றிக்கலாம். அதே மாதிரி நிறைய குறியீடுகள் இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை எவ்வளோ பெரிய தசாபுக்தி நமக்கு மோசமாக இருந்தாலும் 27 நட்சத்திரங்களில் வந்து நமக்கு ஃபேவராக செய்யக்கூடிய நட்சத்திரங்களை வச்சு அதை இயக்கலாம். நிறைய சூட்சமங்கள் இருக்குது. இப்போ நமக்கு வந்து பணமே வராது, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து அவயோக தசை நடக்குது, ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்பே இருக்காது, நிறைய பேர் வேலை இருந்திருப்பீங்க. பட் நான் அதற்கான ஒரு குறியீடுகள், நம்பர்ஸ் இதெல்லாமே நான் கொடுப்பேன். அது வந்து ஆக்டிவேட் ஆகும். நம்ம ஜெம்ஸ்டோன்ஸ் போடும்போது ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய எல்லா சூழ்நிலையும் நம்மக்கிட்ட இருக்குது. அதோட சூட்சமம் அறிந்து அதை செயல்படுத்தி அதை நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்கள், எல்லா பிரச்சனைக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்குது. நிறைய பேர்த்துக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கீழே இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களோட சுய ஜாதகத்துக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம்.